பயிற்சி எடுத்துட்டு இப்போ தேனி மாவட்டத்தில் உலக சிவனடியார் திருக்கூட்டம் மூலமாக 4 இடத்துல மொத்தம் பயிற்சி கொடுக்குறோம். மேல்மங்கலத்தில் மாயாபண்டீஸ்வரர் கோயில் பெரியவளம்பரத்தில் இருக்கிறதுல, அதுக்கப்புறம் ஜெயமங்கலம் மீனாட்சி பிள்ளையார் கோயில், அப்புறம் வீரபாண்டியில் வந்து கன்னீஸ்வரமுடியார் கோயில், அகத்தியர் மடம் இருக்குது பீடம், அங்கேயும் கொடுக்குறோம். அப்புறம் பாளையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் கோயில், அங்கேயும் வந்து பயிற்சி கொடுக்குறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வாரம் 2 வாரத்துக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை வந்து முழு நேரம் ஒரு 5 மணி நேரம் 8 மணி நேரம் மாதிரி அடியார்கள் தகுந்து அந்த கொடுத்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். இதில் வந்து எல்லா அடியாரும் வந்து கலந்துக்கிறாங்க. நம்ம பயிற்சி மட்டும் இல்லை, சைவம்னா என்ன, அதோட ஒழுக்கம் என்ன, இந்த வாத்தியத்தோட தன்மை என்ன, எல்லாமே அவங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். அதில் கலந்துக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். பார்வதி சிவனே போற்றி. மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாதர் பொன்னார் திருவடிகள், நாயகி உடனாய ஐயாரப்பன் பொன்னார் திருவடிகள், பார்வதி அம்பிகா சமேத பரமேஸ்வரர் பொன்னார் திருவடிகள், 4 பொற்பாதங்கள், 63 திருவடிகள், சித்தர் பெருமக்களின் பொன்னார் திருவடிகள், சிற்றம்பலம். அந்த திருக்கைலாய வாத்தியத்துல மொத்தம் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 80க்கு மேற்பட்ட கருவிகளை வந்து வாசிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு இப்போ கிடச்சிருக்குது இதனால். ஆதி காலத்தில் 80 விதமான வாத்தியம் இருந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 32 வாத்தியம் தான் மீட்டு எடுத்திருக்காங்க. அதை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்த ராமலிங்க ஐயா அவரோட பெரும் முயற்சியால் இந்த வாத்தியங்களை ஒவ்வொன்றா மீட்டு எடுத்து அது எப்படி முறையாக வாசிக்கிறது, எப்படி கற்றுக்கிறது, அதுக்கான ஒழுக்க முறைகள் எல்லாமே வந்து ஐயாவோட குருநாதரோட அருளாலய வண்ணம் தமிழ்நாடு பூரா பரவி மற்ற மாநிலம் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. இதில் இப்போ நம்ம இதில் பேசிக்கான பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல இதில் வந்து கைலாய வாத்தியத்தில் முதல்ல சொல்கிறது சங்கராக சொல்லுவாங்க. பிரணவ மந்திரம் தான் சங்கோட ஒளி பார்த்தீங்கன்னா பிரணவம், ஓம்கார ரூபம் தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து எல்லாமே பிரணவ மந்திரத்தை வச்சு தான் இது இருக்குது. இதில் நம்ம சங்கநாதம், அடுத்து கொக்கரை, இது இடம்புரி சங்கநாதம். பழம்புரி சங்கநாதம் வந்து கிடைக்கிறது ரொம்ப அரிது. அது நம்ம வாசிச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அனைத்து இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடியது இடம்புரி தான். இதுதான் வந்து நாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு. இதுக்கு பேர் பிரம்மதாரன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அப்பர் சுந்தரர் அவங்களோட திருமுறை பதிவுகளில் இந்த பிரம்மதாளத்தை பற்றி நிறையா பாடல்கள் பாடியிருக்காங்க. இது இதோட ஓசைன்னு கேட்டீங்கன்னா இது பிரணவ ஒளி தான், பிரணவம் தான், எல்லாமே பிரணவத்துக்கு தான் வரும். ஓம் சொல்லுவாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொம்பு பார்த்தோம் பார்த்தேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா திருச்சின்னம் சொல்லுவோம். திருச்சின்னா 2 ஊதுவர் மாதிரி வரும். திருச்சினை பற்றி நிறையா நம்ம இதில் பாடல்கள் இருக்குது. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பிட்டத்தார நெடுந்தாரைன்னு சொல்லுவோம். அதே திருச்சத்திலே கொஞ்சம் நீளமாக இருக்கும், அது பிட்டத்தாரை சொல்லுவோம். அதிலே நெடுந்தாரையும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உடல் சொல்லுவோம். அப்புறம் இந்த கொக்கரை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் நம்ம அந்தியம் பெருமான் சொல்லுவோம். அந்த காளமாடு வந்து இயற்கையான முறையில் நன்கு வளர்ந்து அது வந்து மோட்சமடைந்த பிறகு அதில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த கொம்பில் இருந்து தான் அந்த கொக்கரைன்னு சொல்கிறோம். இதில் தான் அந்த நாதம் வந்து இது பிரணவநாதம் தான், ஓம்காரம் தான் வரும். இதில் தான் அந்த நாதம் வந்து சுத்தமாக வரும். இதை மட்டும் தான் சாமியை நம்ம பயன்படுத்தணும். மற்ற மாடுகளோ, நோய்வாய்ப்பட்ட மாடுகளோ அல்லது வேறு இதுக்கு பயன்படுத்தின மாடுகளோட கொம்பவோ பயன்படுத்தக்கூடாது.
சிவய நம சிவய